நீ குழியில் விழுந்து கிடப்பதற்கல்ல, நீ எழுந்து நிமிர்ந்து நிற்க நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆவியானவர் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரர்கள் எல்லாம் யோசேப்பை குழியில் போட்டபோது அவனுடைய வாழ்வு எல்லாம் முடிந்தது என்று நினைத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்ததினால அவனுடைய வாழ்வில் ஒரு துளிர்வு உண்டாயிற்று. எந்த இடத்துல போனாலும் தேவன் அவனோடு கூட இருந்தார். போத்திபாருடைய மனைவி ஆண்டவரே அவனை பாவம் செய்வதற்கு தூண்டின போதும் அவன் பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவரே அவன் அந்த பாவத்தை விட்டு விலகி ஓடினதினால சிறைவாசம் அவனுக்கு கொடுக்கப்பட்ட போதிலும் கூட ஆண்டவர் அவனோடு கூட இருந்து நேரம் காலம் வந்தபோது அவன் வாழ்க்கையில் ஒரு துளிர்வு உண்டானது. பார்வோனுக்கு முன்பாக போய் நின்று அந்த எகிப்துக்கே அதிபதியாய் மாறினானே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் குடும்பங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களை குழியில் இட்டது போல நீங்கள் இனி வளரக்கூடாது, இனி நீங்கள் மேன்மை அடையக்கூடாது என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் எழும்பின அநேக சக்திகளை யுத்தம் பண்ணி நான் முறியடித்து உங்களுடைய சுக வாழ்வை துளிர்க்க பண்ணுவேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பத்தை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் அந்த துளிர்வு உண்டாகட்டும், அந்த பச்சை உண்டாகட்டும், அந்த செழுமை உண்டாகட்டும், என் வேர்ல நீரூற்று பாய்ந்து போகட்டும் என்று எத்தனை பேர் வாஞ்சியோடு கேட்டுக்கொள்கிறீர்களோ அத்தனை பேரையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்தும் உங்கள் வாழ்வை உயர்த்துவதற்கு நான் சித்தமுள்ளவராய் இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறேன் என்று ஆவியானவர் திட்டமாய் தீர்மானமாய் குடும்பங்களை பார்த்து அவர் பேசிக் கொண்டிருக்கிறார்.